எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். நம்ம டெலிஷியஸ் ஃபுட்டு பற்றி இப்போ பார்க்கலாம். அதுக்கு சோளம் வேக வச்சு எடுத்துக்கலாம், ஒரு 200 கிராம். அப்புறம் தோல் சீவிட்டு குக்கும்பர் ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சின்னதாக சீவினாலும் சரி, பெருசாக சீவினாலும் சரி, இந்த டிஷ் வந்து ரொம்ப டெலிஷியஸ்ஸு, ஹெல்த்தியும் கூட. நம்ம ஒரு மீல் சாப்பிட்றதுக்கு பதில் இதை சாப்பிட்லாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சோளம் எடுத்தாச்சு, கிரேப்ஸ், வளர்த்த கிரேப்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே துருவி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல சோளத்தை போட்டுக்கலாம், அதில் உலர்ந்த கிரேப்ஸை போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. இது கூடவே கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், வெள்ளை மிளகுத்தூள். இது எல்லாமே நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாம் கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆலிவ் ஆயில். இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து நல்லா எல்லா பக்கமும் கலர்றதுக்காக நான் கையில் பிசைகிறேன், நீங்கள் ஸ்பூனில் கூட கலக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு, வெள்ளரிக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் தேன் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா சுவையான டெலிஷியஸ் சாலட் ரெடி ஆகிடும். இது ஒரு கப் சாப்பிட்டாலே ஃபுல் ஃபீலிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம எதுவும் பிடிக்கல, கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னா இது நம்ம சும்மா செஞ்சு சாப்பிட்டு கூட ஒரு மீலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.